வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே ஓய்வு பெற்ற தொல்லியல் துறை அலுவலர் வீட்டில் கத்தி முனையில் கொள்ளை முயற்சியில் ஈடுபட்ட நபர் குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் உமாசங்கர் வழங்க கேட்கலாம். உமாசங்கர், வணக்கம். கத்தி முனையில் கொள்ளையடிக்க முயன்றிருக்கிறார் அந்த நபர். அதைத் தொடர்ந்து என்ன நடந்தது? பிடிபட்டாரா? விவரங்களை பதிவு பண்ணலாம். நிச்சயமாக சார், வணக்கம். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த பார்வதியாபுரம் பகுதியில் இது செல்வராஜ் மற்றும் அவரது மனைவி விஜயா மற்றும் அந்த மகன் கணேஷ் ஆகியோர் அந்த பகுதியில் வசித்து வருகின்றனர். இதனிடையே இன்று அதிகாலை ஒரு மர்ம நபர் ஒருவர் கையில் கத்தியுடன் அவர்களது வீட்டுக்குள் நுழைந்து செல்வராஜின் மனைவி விஜயா கழுத்தில் இருந்த அந்த செயினை பறிக்க முயற்சி செய்துள்ளார். இதனை அடுத்து அதிர்ச்சி அடைந்த கணேஷ் மற்றும் அவரது தாயார் விஜயா ஆகியோர் கத்தி கூச்சலிடவே அந்த மர்ம நபர் கையில் வைத்திருந்த கத்தியால் விஜயா மற்றும் கணேஷை பலமாக தாக்கியுள்ளார். சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் அவர்களை கணேஷ் மற்றும் அவரது தாயார் விஜயா ஆகியோரை சிகிச்சைக்காக குடியாத்தம் அரசு தலைமை மருத்துவமனைக்கு அழைத்து சென்ற நிலையில் அங்கு அவர்களுக்கு தற்போது சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. மேலும் இந்த சம்பவம் குறித்து தற்போது குடியாத்தம் நகர போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வீட்டுக்குள் செயின் பறிக்க சென்றவர் தாய் மகன் ஆகியோரை கத்தியால் வெட்டிய சம்பவம் இந்த பகுதியில் பெரும் பரபரப்பை தற்போது ஏற்படுத்தியுள்ளது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி உமாசங்கர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.